ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு நல்ல மூவிய போடலான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் 2023ல ஒரு நாவல பேஸ் பண்ணி அனிமேஷன் மூவியான ரிலீஸ் ஆன படம் தான் தி மெஜிஷியன் எலிஃபண்ட். இன்னைக்கு இந்த மூவிய தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் உங்ககிட்ட சிம்பிளா சொல்லணும்னா, இந்த படத்தோட ஹீரோவான பீட்டர் வந்து வால்டிங்கிற ஒரு நகரத்துல வாழ்ந்துகிட்டு வரான். பீட்டர் சின்ன பையனா இருந்துகிட்டு இருக்கும்போது அவன் நாட்டுக்குள்ள போர் வந்திருக்கும். அந்த போர்ல பீட்டரோட அம்மாவோ அப்பாவோ இறந்து போயிருப்பாங்க. அப்ப அங்க வந்த ஒரு ஆர்மி சோல்ஜர் வந்து இந்த பையன் பார்க்க பாவமா இருக்கான், நான் இவனை காப்பாத்தி நானே தத்தெடுத்து வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் பையன் போல பார்த்து பார்த்து நல்ல ட்ரைனிங் பண்ணி இவனை ஒரு வீரனாக்கணும்ட்டு அவரும் வளர்த்துக்கிட்டு வராரு. அந்த சமயத்துல தான் ஒரு நாள் பீட்டருக்கும் ஒரு உண்மை தெரியுது, தான் கூட பிறந்த தங்கச்சி எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோட இருக்கா அப்படின்னு. அப்ப தான் தங்கச்சியை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு அவன் என்னென்னலாம் பண்ணா. இதுக்கு நடுவுல அந்த யானை எங்க இருந்து வந்துச்சு, தான் தங்கச்சியை கண்டுபிடிக்கிற முயற்சியில அந்த யானைக்கு நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்ணான்னு சொல்ற மீதி கதை தான் இந்த படமே. ஸோ இந்த படத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். இதுதாங்க நம்ம ஹீரோ இருக்கிற அந்த பால்டிங்கிற நகரம். ரொம்பவே அழகாகவும் பசுமையாகவும் இருக்குதுல்ல. அதே மாதிரி தான் அங்க வாழ்ற மக்கள்களும் குழந்தைகளும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நகரத்துல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த மக்கள் என்ன நினைச்சாலுமே இந்த நகரத்துல நடக்கும். ஒரு மேஜிக் மாதிரி. அப்ப இப்படி அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த நாட்டுக்குள்ள போரும் நடந்துச்சு. அதனால இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நம்பிக்கையும் போயிடுச்சு. இந்த நம்பிக்கை இருந்தாதான் இந்த ஊர் பழையபடியே வரும். இனிமேட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது, மற்ற நாடுகள் எப்ப வேணா நம்மள அழிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த நகரத்தை சுத்தி மேகமும் சூழ்ந்துச்சு. அந்த மேகத்துல இருந்து தண்ணியும் வரல, பனியும் வராம இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அவ்வளவுதான், இனிமேட்டு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது அப்படின்னு அந்த ஊர் மக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. இவரு தாங்க நம்ம ஹீரோவான பீட்டர். அப்போ அவன் கீழே விளையாடுற சின்ன பசங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வயசான ஆர்மி சோல்ஜரா காமிக்கிறாங்க. இவரு தான் நம்ம ஹீரோவா வளர்த்துக்கிட்டு இருக்கிறவரு. இவருக்கு போர்ல கால் அடிபட்டதுனால இவரால சரியா நடக்க முடியாது. என்னதான் அவரால நடக்க முடியாம இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அவரு டெய்லியும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோக்கு அவர் வழக்கம் போல அவர் பெட்டியில இருந்து ஒரு காயினை எடுத்துட்டு, இந்தா வழக்கம் போல மீன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதை வாங்கிக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோவா அந்த ஊருக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப இப்ப பீட்டரும் கடத்தெருவு பக்கம் வந்துடுறாரு. அங்க இருக்கிற ஒரு மீன் கடையில எனக்கு சின்ன மீன் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, அதை கேட்ட அந்த கடைக்காரரும் பீட்டர் கேட்ட மாதிரி ஒரு சின்ன மீனை தேடிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம ஹீரோ கையில இருக்கிற காயினை அவரே தவற விட்டுடுறாரு. அப்ப அந்த காயினை இப்ப உருண்டு தரையில விழுது. அதை எடுத்து இப்ப எந்திரிச்சு பார்த்தா அழகான ஒரு ரெட் கலர் கூடாரம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை பார்த்த உடனே என்னடா நம்ம ஊருக்குள்ள இப்படியா அப்படின்னு அது பக்கத்துல நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கூடாரத்துக்கு வெளியே ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும், ஆனா அதுக்கு நீங்க ஒரு காயின் தரணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரு காயின் தான், இதையும் கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு பட்னி இருக்க முடியாது அப்படின்னு அந்த மீன் கடைக்கு வந்துகிட்டு இருக்காரு. அப்ப சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்னு இப்ப அந்த கூடாரத்துக்குள்ள வந்தா அந்த கூடாரத்துக்குள்ள ஒரு ஜோசியக்கார பொம்பளை இருக்கிறா. அப்ப நீ வருவன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவளும் சொன்னதுக்கு அப்புறம், நீ என்னை ஏமாத்திட மாட்டேன்னு நம்ம ஹீரோவும் கேக்குறாரு. முதல்ல வந்து உட்காரு அப்படின்னு அவங்களும் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பீட்டர் போய் உட்கார்றாரு. இப்போ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட காயினை கேக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சு பார்த்து அவன் என்ன நினைக்கிறான்றத அந்த பொம்பளை சொல்லிடுறா. அவ வந்து உயிரோட தான் இருக்கா அப்படின்னு. அதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு. உனக்கு எப்படி தெரியும் நான் நினைச்சது அப்படின்னு. அப்போ அந்த ஜோசியக்கார பொம்பளையும், இதுதான் உன்னோட கேள்வியா, நல்லா நிதானமா கேள்வி கேளு, உன்னால ஒரு கேள்விதான் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோவும் இப்ப மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன கேட்கலாம் அப்படின்னு. அப்ப நல்லா யோசிச்சுக்கிட்டு என் தங்கச்சியை பாக்குறதுக்கு நான் எப்படி போகணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஜோசியக்கார பொம்பளையும், இப்பதான் நீ கரெக்டான கேள்வியை கேட்டிருக்க, உன் தங்கச்சியை நீ பாக்கணும்னா யானையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போ, அது உன் தங்கச்சி இருக்கிற இடத்த காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை கேட்ட உடனே, என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, இந்த ஊர்ல யானைன்றது சுத்தமா கிடையவே கிடையாது, நான் எப்படி ஒரு யானையை ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்பளையும் போயிடுறா. அப்ப கட் பண்ண இப்போ ஒரு காலி பிளேட்டை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட வீட்டுல அதை அறந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை தத்தெடுத்தவரோட பேரு பில்னா. அப்போ அவர் வந்து நம்ம ஹீரோவை கண்டமேனிக்கு கத்திக்கிட்டு இருக்காரு. யாரோ ஒரு ஜோசியக்கார பொம்பளை பேச்ச நம்பி நீ உன்கிட்ட கொடுத்த காசை வின் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு. அப்போ அந்த திட்டையும்
வாங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம பீட்டர் வந்து, ஆனா என் தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கன்னு அந்த பொம்பள சொன்னா, அவள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு யானைய ஃபாலோ பண்ண சொன்னா அப்படின்னு சொல்றாரு. அத கேட்கிற பெல்லாவும், யானைய நீ ஃபாலோ பண்ண போறியா? ஆமா, இந்த ஊர்ல எந்த இடத்துல யானை இருக்கு சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே தான் நானும் அந்த பொம்பளை கிட்ட கேட்டேன். ஆனா அந்த பொம்பளை அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப எதுவும் பேசாத, போய் அந்த மேல இருக்கிற ஷெல்ஃப தொற அப்படின்னு கேட்டதுக்கு, அத ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு புக் இருக்குது. அப்ப அந்த புக் எடுத்து இது யாரோடது அப்படின்னு கேட்டதுக்கு, அப்பதான் அந்த ஆர்மி ஆபீசரான வெல்னாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த புக் ரோமன் டிஷ்மன்ற ஒருத்தனோட புக்கு அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவன் என் கூட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்ப நல்லாவே சண்டை போடுவான். ஆனா நைட் ஆகிடுச்சுன்னா இந்த புக்க அவன் டெய்லியும் வாசிக்க ஆரம்பிப்பான். இத வாசிக்கும் போது அவன் குடும்பத்தோட ஞாபகத்துல இருந்துகிட்டு இருப்பான். நான் அதை பிடிக்காம அவன்கிட்ட இருந்து திருடிட்டேன். ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு பீட்டர் கேட்டதுக்கு, அந்த புக்க அவன் தொலைச்சிட்டான்னு தெரிஞ்சு அவன் ரொம்பவே கோவப்பட்டான். அந்த கோவத்திலயும் ஒரு நல்லது நடந்துச்சு. அவன் எதிராளி வீரர்களை நிறைய பேர் அழிச்சான். இது நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் ஏன் இப்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ ரொம்ப சோம்பேறி ஆகிட்ட. ஒரு படை வீரன் எப்பவுமே நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்கணும். நீ இன்னும் நல்லா ட்ரைனிங் பண்ணாதான் ஒரு படை வீரனா மாறுவ. அதே மாதிரி இந்த ஊருக்குள்ள யானைன்றது எதுவுமே கிடையாது. நீ அது எதுவுமே மைண்ட்ல வச்சுக்காத. இன்னைக்கு உனக்கு பனிஷ்மெண்டா பரேட் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ இப்ப பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள காமிக்கிறாங்க. இவரோட பேரு லியோ, இது அவங்களோட ஒய்ஃப். அப்போ அவங்க வந்து இப்ப சாப்பிடலான்ற போது பீட்டர் மேல பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த வீட்டோட தூசியெல்லாம் கிளப்பி விட்டுருது. அப்ப என்ன நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டாங்கன்னு இப்ப ஜன்னலை திறந்து இப்ப கூப்பிட்டதுக்கு நம்ம ஹீரோவும் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு நைட் டைம்ல பரேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னைக்கு காலையில நடந்த எல்லா விஷயத்தையும் பீட்டரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட லியோவும், நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒருவேளை யானை இந்த ஊர்ல இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அதை கேட்கிற பீட்டரும் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷத்தை பொறுக்க முடியாத அந்த வில்னாவும், நீ என்ன வெட்டியா கதை பேசிக்கிட்டு இருக்க, வந்து பரேட் பண்ண அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே இப்ப நகரத்தோட இன்னொரு இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு மேஜிக் ஷோ நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஊர் மக்கள் வேற ஆல்ரெடி வெறுமையில தான் இருந்துகிட்டு இருக்கும்போது அவர் பண்ற மேஜிக்கை ஒருத்தர் கூட ரசிக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் தளர்ந்து போவாத அந்த மேஜிக் மேன் ஏகப்பட்ட மேஜிக்க பண்ணி காட்டுறாரு. இந்த ஷோவை எப்பதான் முடிப்பீங்கன்ற மாதிரி அந்த ஊர் மக்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னடா நம்ம வேஸ்டா நம்மளோட மேஜிக்கை யாருமே கண்டுக்க மாட்டாங்களேன்னு அவரு ஒரு மாதிரி சோகமாக்குறாரு. அப்ப கடைசியா ஒரு மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு பாட்டி அவரு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பாட்டியும் ஃபர்ஸ்ட் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்காக ஒரு முறை வாங்கலாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு, சரி ஓகே சீக்கிரம் இந்த ஷோவை முடிய அப்படின்னு அவங்களும் எந்திரிச்சு வராங்க. அப்ப அந்த பாட்டியை ஒரு சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு, இப்போ பாரு ஆன்ட்டி என்னோட மேஜிக்க அப்படின்னு கைய வச்சு ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு கையில இருந்து ஒரு ப்ளூ கலர் ஹாலோகிராம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பாட்டியும் ஏதோ ஒண்ணு பண்ண போறான்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துரு சிசி அப்படின்னு சொன்ன உடனே என்ன வருதுன்னு பார்த்தா எதுவுமே வரல. அப்ப என்னாச்சுடா என் மேஜிக்குன்னு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஒரு பெரிய யானை அந்த பாட்டி மேல பொத்துன்னு விழுது. அப்ப அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே இப்ப கத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த பாட்டியையும் காப்பாத்திடுறாங்க. அப்ப அப்படியே இப்ப பீட்டர் அவனோட வீட்டுல தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனோட கனவுல அவன் தங்கச்சியை தான் தூக்கி கொஞ்சுற மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவனும் அப்படியே சிரிச்சு தூங்கிக்கிட்டு இருக்கான். எந்திரிச்சு பார்த்தா அடுத்த நாள் ஆகிறது. இப்ப பீட்டர் காலையிலேயே ரெடி ஆக்கிக்கிட்டு அந்த கடத்தூர் பக்கமா தான் ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இந்த வாட்டி வந்து பார்த்தா அந்த கூடாரம் இல்ல. எங்கடா இங்க இருந்த கூடாரம் காணோமே அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் கிட்டயும் கேட்டா, ஏதோ கூடாரமா, நேத்து கூட இந்த இடத்துல இல்லையே அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னடா நமக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கடையில நேத்து ஒரு யானை எங்க இருந்துனே வந்துச்சுன்னு தெரியல, பொத்துன்னு கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற பீட்டருக்கு உடனே எல்லாரையும் தள்ளி விட்டு, எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, யானையா அப்படின்னு கேக்குறான். அதை கேட்கிற அந்த கடைக்காரங்களும், ஆமாப்பா நேத்து ஒரு யானை பொத்துன்னு விழுந்துச்சு, ஒரு மந்திரவாதி தான் எங்க இருந்தோ அதை தலையிலேயே போட்டுட்டான், இப்ப அந்த யானை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த மந்திரவாதியையும் அந்த யானையையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை கேட்டு இப்ப ரொம்பவே சந்தோஷமா ஓடி வந்துகிட்டு இருக்கான் அவனோட வீட்டுக்கு. கீழே இருந்தாரு பாத்தீங்களா லியோன்ட்டு, அவரு இப்ப அவரோட வேலைக்கு கிளம்பலான்ட்டு ரெடி ஆகி கீழே வராரு. அப்ப அங்க வர நியூஸ் பேப்பரை வாங்கி இப்ப படிச்சா இந்த மாதிரி ஹெட்லைன்லயே ஒரு யானை நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்து அவருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எது நான் சொன்ன மாதிரியே யானை நம்ம ஊருக்கு வந்துருச்சா அப்படின்னு. இப்ப பீட்டரும் லியோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நான் சொன்ன மாதிரியே யானை வந்துருச்சா அப்படின்னு. அதை கேட்கிற பீட்டரும், ஆமா நீங்க சொன்ன மாதிரியே யானை வந்துருச்சு, என் தங்கச்சி எங்கேயோ ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா, அவளை நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்கிற லியோவும், நீ எதுக்கும் தனியா போகாத, நீ எங்க போனாலும் என்னையும் கூப்பிட்டுக்கோ, நானும் உனக்கு துணையா வரேன் அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு அனுப்புறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த பீட்டரும் வில்லா கிட்ட யானை நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்கிற வில்லாவும், யானை நம்ம ஊருக்குள்ள வந்தா உன் தங்கச்சி உயிரோட இருந்துருவாளா, நான் தான் உன்னை தூக்கிட்டு வரும்போது உன் தங்கச்சி பிறந்த உடனே இறந்துட்டான்றத பார்த்தண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதை கேட்கிற பீட்டரே இப்போ ஒரு மாதிரி ஆகி
விளக்கிக்கிட்டு இருக்கான். அப்ப நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. என் தங்கச்சியை நான் மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். இப்ப சிறையில அந்த மந்திரவாதியை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனும் இங்க இருந்து தப்பிக்கலான்னு அந்த பூட்டை திறக்கலான்னு மந்திரத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பூட்டு திறக்கதோ இல்லையோ பூவா தான் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த சிறைக்கு அவனை பாக்குறதுக்கு ஒருத்தவங்க வந்துகிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வயசான பாட்டி தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவனை பாக்குறதுக்காண்டி தான் டைரக்டா வந்திருக்காங்க. நீ என்ன பண்ணுவேன்ல எனக்கு தெரியாது. என் உடைஞ்சு போன காலை நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற அந்த மந்திரவாதியும் அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளவு பெரிய யானையை என் மேல போடுறதுல உனக்கு மந்திரத்துக்கு தெரியுது. என் சின்ன காலை உனக்கு சரி பண்ண வைக்கிறதுக்கு மந்திரம் தெரியாதா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீ மட்டும் என் காலை சரி பண்ணாட்டி நீ ஆயுஸ் முழுக்க இந்த ஜெயிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே இப்ப அந்த நகரத்தோட அரசவையை தான் நமக்கு காமிக்கிறாங்க. இவங்களோட பேர் தான் குளோரியா. இவங்க தான் இந்த நகரத்தையே ஆட்சி பண்றது. அப்போ பீட்டர் வீட்டுக்கு கீழே இருக்கிற லியோ வந்து இங்கதான் பாதுகாப்பு துறையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் அந்த அரசவைக்குள்ள வந்துட்டு ஏதோ யானை வந்திருக்காமே எங்க அது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அங்க இருக்கிறவங்களும் நாங்களே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த யானை நமக்கு தேவையில்லாதது, அதனால அதை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற லியோ என்னது யானை அழிக்க போறீங்களா? அப்படிலாம் நம்ம பண்ணவே கூடாது, அது ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கும் லியோக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற குளோரியா வந்து நான் இங்க ஒருத்தி இருக்குன்றதை நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்களா? இந்த பிரச்சனையை நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். ஆனா அந்த யானை நம்ம நகரத்துக்கு தேவையில்லாத ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்ட லியோவும் எப்படியோ போச்சுன்னா யானையை கொன்றுவாங்க புலியை இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம லியோவும் யோசிச்சு பார்த்ததுல நம்ம டைரக்டா கிங் கிட்டே இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு இந்த மாதிரி போல்ட்டிங்கிற நகரத்துக்குள்ள ஒரு அதிசய யானை வந்திருக்கு அப்படின்னு டெலிகிராம் அனுப்புறாரு. இப்ப கட் பண்ணி இந்த நாட்டோட கிங்கா தான் நமக்கு காமிக்கிறாங்க. இவருக்கு கீழே தான் குளோரியாவும் குறுநில மன்னர்களா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ராஜாவோட கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னா யாரு நம்ம ராஜாவை சிரிப்பேத்துற மாதிரி ஆச்சரியப்படுத்துற மாதிரி பண்ணாலும் இது ராஜாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். சொல்ல போனா அது மட்டும் தான் இந்த ராஜாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அங்க ஒரு 3 பேர் ராஜாவுக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது லியோ அனுப்புன டெலிகிராமும் நம்ம ராஜாவுக்கு வந்து சேருது. அதை எடுத்து இப்ப படிச்சு பார்த்ததுல இதுவரை ராஜா அந்த போல்ட்டிங்கிற நகரத்துக்கு வந்ததே கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு அதிசய யானை வந்திருக்கு அப்படின்னு அவங்க படையோட கிளம்பி இப்போ போறாங்க. இப்ப அந்த ராஜாவும் போல்ட்டி நகரத்துக்கு வந்து சேர்றாரு. அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பீட்டர் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு எப்படியாவது அரசவைக்குள்ள போக பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனை பார்த்து லியோவும் என்னடா இப்படி மறைஞ்சு மறைஞ்சு போய்கிட்டு இருக்க, என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் அரசவைக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றான். நான் இருக்கும்போது நீ எதுக்குடா ஒளிஞ்சு போற, வாடா உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு டைரக்டா உள்ள கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த அரசவைக்குள்ள சில ஊர் மக்களும் இருக்கிறாங்க. அந்த ராஜாவும் அந்த இடத்துக்கு வந்து எங்க அந்த யானை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த அரசவையோட பாதுகாப்பு அமைச்சரும் இதுக்குள்ளதான் இருக்கு ராஜா அந்த யானை அப்படின்னு ஒரு பெரிய துணி போட்டு கூடாரம் போல வச்சிருக்காங்க. இப்போ அதை எடுத்த உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு பிரம்மாண்டமான யானை இருந்துகிட்டு இருக்கு. அதை பாக்குற ராஜாக்கும் ஊர் மக்களுக்கும் ஏன் நம்ம பீட்டருக்கு கூட அவ்வளவு ஆச்சரியமா இருந்துகிட்டு இருக்கு, இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குதே அப்படின்னு. அப்ப அந்த யானை கண்ணுல இப்ப ஏதோ தூசி விழுந்ததுனால பயங்கரமா கத்தி இப்ப பிளிரிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற பாதுகாப்பு அமைச்சரும் அதை சுட்டு தள்ளுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்கிறாரு. எல்லா வீரர்களும் இப்போ துப்பாக்கி வச்சுக்கிட்டு ரெடியா இருந்துகிட்டு இருக்கும் போது பீட்டர் குறுக்க புந்து அதை சுற்றாதீங்க நான் அதை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு துணியில ஈரம் பண்ணிட்டு அந்த யானை பக்கத்துல போய் நிக்கிறான். அந்த யானையும் இப்போ ஆடிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பீட்டரை பார்த்து அமைதி ஆகுது. இப்ப அந்த யானைக்கு கண்ணை தொடச்சு விட்டதுக்கு அப்புறம் அந்த யானையும் இப்போ கூலாகிடுது. அப்ப பீட்டர் இப்போ அந்த யானை பக்கத்துல தண்ணியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த யானை தான் தும்பிக்கைய வச்சு அது குளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் இப்போ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ குளோரியா பீட்டர் பக்கத்துல வந்துட்டு நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க, உனக்கு இந்த அரசவையிலேயே நான் வேலை போட்டு தரேன், நீ தான் இனிமேட்டு இந்த யானையை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற பீட்டரும் இல்ல எனக்கு அந்த வேலை வேணாம் அரசி, எனக்கு இந்த யானையை மட்டும் தரீங்களா, இதை வச்சுதான் என்னோட தங்கச்சியை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு குளோரியாவும் இல்ல பீட்டர் அது முடியாதது, இந்த யானையை நீ தனியெல்லாம் பாத்துக்க முடியாது, அது சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற கிங்கும் இப்போ உள்ள வராரு. சாத்தியமே இல்லாத விஷயங்களை பண்றதுதான் எனக்கு பிடிக்கும், அதை பீட்டர் செஞ்சு முடிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உனக்கு நான் ஒரு 3 டாஸ்க் தரேன், டெய்லியும் ஒண்ணுன்னு, அதை நீ கரெக்டா பண்ணிட்டனா இந்த யானை உனக்கு, அப்படி நீ தோத்துட்டனா இந்த யானையை நான் என் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்கிற அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ முதல் டாஸ்க் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீரனோட சண்டை போடுறது. அப்போ அதை கேட்ட உடனே லியோக்கு பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு, என்ன ஒரு சின்ன பையனை வீரனோட சண்டை போட வைக்கிறாரு அப்படின்னு. அப்போ இந்த என்னோட ராஜாவால் இதை வச்சுட்டு தான் நீ நாளைக்கு சண்டை போடணும், அதுக்கு நீ தயாராரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்த லியோவும் நீ ஸ்டோர் ரூமுக்கு வாடா நான் உனக்கு சண்டை கத்து தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த யானையை பார்த்துக்கிட்டு பீட்டரும் சரி ராஜா இதுக்கு நான் ஒத்துக்கிறேன், நாளைக்கு களத்துல சந்திப்போம் அப்படின்னு கிளம்புறான். அப்போ அப்படியே இப்போ ஈவினிங் ஆகுது. லியோ வந்து அவரோட வீட்டுல பீட்டருக்கு வால் சண்டை ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவனும் நல்லாவே கத்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் இங்க வாங்கலன்ட்டு லியோவை அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டு
கூப்பிட்டதுக்கு அவரு இப்ப தனியா போய் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்காகவா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அது நமக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குமே குழந்தையே கிடையாது. பீட்டரை தான் தான் பையன் போல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப லியோவும் நீ எதுக்குமே கவலைப்படாத, நாளைக்கு பீட்டர் கண்டிப்பா ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே இப்போ பீட்டர் அவங்களோட வீட்டுல ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அப்படியே இப்போ கட் பண்ணா ஒரு குழந்தைகள் காப்பகத்துல ஒரு சின்ன பொண்ணு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட கனவுல ஒரு யானை கத்துற மாதிரி ஒரு சவுண்டும் கேக்குது. அதை கேட்ட உடனே இப்போ பயந்து போய் எந்திரிச்சு அவளை பாத்துக்கிட்டு இருக்கிற சிஸ்டரை எழுப்பி இந்த மாதிரி என் கனவுல யானை வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த சிஸ்டரும் நீ எதுக்குமே பயப்படாத தங்கம், நம்ம நகரத்துல யானைன்றது சுத்தமா கிடையாது, நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போனாதான் நமக்கு ஆபத்து, நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன், உன்னை பத்திரமா பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை கேட்டு அப்படியே அந்த சின்ன பொண்ணு அந்த சிஸ்டர் பக்கத்திலே தூங்குறா. அதே மாதிரி அந்த யானையும் அரசவையில நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. அதோட கனவுல பார்த்தா அதோட கூட்டத்து கூட இருக்கிற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்கு. அப்போ அப்படியே இப்போ அடுத்த நாள் முதல் போட்டிக்கான நேரமும் வருது. ஊர் மக்கள்ல சில பேர் எல்லாரும் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும் போது அந்த வாளை தூக்கிக்கிட்டு பீட்டரும் இப்போ களத்துக்குள்ள வராரு. அப்ப ராஜாவோட கட்டளைக்கு இணங்க ஒரு வீரரும் பீட்டரை அடிக்கிறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்காரு. அந்த வீரரை பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கா அவ்வளவு பெருசா இருக்கிறாரு. அவனை பார்த்த உடனே பீட்டருக்கும் அள்ளு விடுது. ஆத்தி என்னடா இவன் இவ்வளவு பெருசா இருக்கானே அப்படின்னு. அப்பதான் அங்க இருக்கிறவரும் ஒரு பக்கம் நம்ம பீட்டரும் மறுபக்கம் ரோமன் டிஷ்மன் அப்படின்னு அவரோட பேரை சொல்றாரு. இந்த பேரை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கமே அப்படின்னு பீட்டரும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அப்படியே இப்போ போட்டி நடக்கட்டும் அப்படின்னு ராஜா சொல்றாரு. பீட்டரை பார்த்தா தலதெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவ ஓடுனதை பார்த்து அந்த வீரரும் பீட்டரை துரத்தி பிடிக்க பாக்குறாரு. அப்ப பீட்டர் இப்ப அந்த வீரர்கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு அந்த மீன் கடைக்கு தான் வந்திருக்காரு. அப்ப அவரு என்ன வேணும் பீட்டர் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த வாளை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மீனை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரு ஒரு பெரிய மீனை கொடுக்கறாரு. அப்ப அந்த மீனை வாங்கிக்கிட்டு இப்ப பீட்டர் வீட்டுக்கு கீழே இருக்கிற பூனைங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பூனைங்க அந்த மீனை சாப்பிடும் போது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குங்க. அப்போ அதை கேட்கிற வில்லாவும் என்ன வெளியே சத்தமா இருக்கே அப்படின்னு ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கேப்பை பயன்படுத்தி பீட்டரும் அந்த புக்கை அவருக்கே தெரியாம ஆட்டையை போட்டு எடுத்துட்டு வந்துடுறான். அப்ப இப்ப அந்த புக்கை எடுத்துக்கிட்டு அரசர் இருக்கிற இடத்துக்கு தான் ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். கரெக்டா அந்த ஜெய்சண்டிக்கான வீரரும் இப்ப பீட்டரை பார்த்து கத்திய வச்சு வீசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம பீட்டர் வந்து அவன் முன்னாடி அந்த புக்கை காமிக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த வீரரு இப்ப குழந்தை போல ஆயிடுறாரு. உடனே கத்திய கீழே போட்டு மண்டிட்டு அந்த புக்கை வாங்கிக்கிறாரு. இதை பாக்குற ராஜாவும் பீட்டர் எப்படியோ ஒரு வழியா அவனை ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஊர் மக்களும் ஒரு வழியா எப்படியோ பீட்டர் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் எல்லாரும் இப்ப அரசவையில இருந்துகிட்டு இருக்கும் போது அந்த ராஜா வந்து பீட்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ அடுத்து என்ன சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்தணும்னா நீ வந்து பறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்கிற பீட்டரும் அதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் நீ சாத்தியமாக்கி காட்டணும் அப்படின்னு அந்த ராஜா சொல்லிக்கிட்டு போயிடுறாரு. அப்ப அந்த ஊர் பொதுமக்களும் இப்ப போனதுக்கு அப்புறம் பீட்டர் தனியா அந்த யானை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் அப்படின்னு. அப்ப பீட்டர் முதல் நாள்ல ஜெயிச்சதுனால அந்த ஊர் மக்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையும் வந்துகிட்டு இருக்கு. எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சந்தோஷமா பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே இந்த மாதிரி நகரத்துக்குள்ள ஒரு யானை வந்திருக்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணுக்குமே தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே ஓடி போய் அந்த சிஸ்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் தான் நேத்தே இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னேன்ல யானை நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு, அது அந்த நகரத்துக்குள்ளதான் இருக்குதான், நான் அந்த யானையை பார்க்கணும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற சிஸ்டரும் முதல்ல மாட்டேன், அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு ரொம்ப அடம் பிடிச்சதுனால சரி ஓகே நம்ம நகரத்துக்குள்ள போலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப இப்ப பீட்டர் வந்து ஒரு மனுஷன் எப்படிலாம் பறக்கலாம் அப்படின்னு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்த வில்லாவும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு மனுஷனால பறக்கவே முடியாது, நீ நாளைக்கு ஹைட்டா இருக்கிற இடத்துல இருந்து குதிச்சா செத்துதான் போவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதை கேட்கிற பீட்டரும் நீங்க எப்ப பாரு டிமோட்டிவா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்ப லியோவோட வீட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு இருக்காரு. அப்ப லியோவும் பீட்டரை பார்த்து என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நாளைக்கு நான் எப்படி பறக்க போறேனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ லியோவோட ஒய்ஃபும் நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு ஒரு ஐடியா தெரியும், நீ முதல்ல உள்ள உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப பீட்டரும் அந்த சாப்பாடு ஆசையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த நகரத்துக்குள்ள அந்த சின்ன பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு அந்த சிஸ்டரும் வந்து சேர்றாங்க. அப்ப நைட் ஆகிடுச்சு, காலையில அந்த யானையை பார்க்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்க. அப்ப வில்லாவும் நம்ம பீட்டரை ரொம்ப திட்டிட்டோமோ அப்படின்னு ஒவ்வொரு மாடியா பைனாகுலரை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல அந்த சிஸ்டரும் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நான் அந்த பையனை அன்னைக்கே காப்பாத்திருக்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே இப்போ கட் பண்ணி பிளாஷ்பேக் தான் நமக்கு காமிக்கிறாங்க. அப்போ போர் நல்லா நடந்துகிட்டு இருக்கும்போது வில்லா வந்து ஒரு ராணுவ வீரரா இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ அவரோட டீம் எல்லாம் பாதுகாப்பு கூடாரத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு வீட்டுல இருந்து குழந்தை அழுகிற சத்தமும் கேக்குது. என்னடா சத்தம் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த நர்ஸ் கையில ஒரு குழந்தை, பின்னாடி பாத்தீங்கன்னா பீட்டர் சின்ன பையனா இருந்துகிட்டு இருக்கான். அப்ப அவங்கள பார்த்த உடனே இப்ப வில்லா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த இடத்த விட்டு நம்ம உடனே போய் ஆகணும், வாங்க எல்லாரும் பாதுகாப்பு கூடாரத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த நர்ஸ் வந்து இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்த
காப்பாத்துங்க அப்படின்னு கொடுக்க வராங்க. ஆனா வில்னா வந்து என்னால குழந்தையெல்லாம் பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பையனையாச்சும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு பீட்டரை தூக்கிக்கிட்டே கிளம்புறாரு. அப்போ போகிறதுக்கு முன்னாடி நீங்க வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு குழந்தைக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்க சிலது இருக்கு, அதையும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ வில்னாவும் இப்ப பீட்டரை தூக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா அந்த வீட்டுல பாம்பு வெடிச்சு சதறுது. அப்போ அதை பார்த்த வில்னா பயங்கர சோகமாகி நான் அவங்க ரெண்டு பேத்தையுமே கூட்டிட்டு வந்திருக்கணும், ச்சே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப பீட்டருக்கு இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. பீட்டர் ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன மன்னிச்சிடுறா, இனிமேட்டு நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு கூட்டி ஓடி போய்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இப்ப அந்த பாதுகாப்பு கூடாரத்துக்கும் ஓடி போகலான்ற போது அந்த கூடாரமும் இப்ப வெடிச்சு சதறுது. அப்ப அதை பார்த்து இனிமேட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற நீரோடையில இறங்கி போய்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல அந்த நர்ஸ் இப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு பாதுகாப்பா ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீடே வெடிச்சு சிதறி இருக்கு. அப்ப அந்த பாதுகாப்பு கூடாரத்துக்கு போகலான்ற போது அங்க போய் பார்த்தா அந்த கூடாரமும் வெடிச்சு சிதறி இருக்கு. அப்ப அங்க இருக்கிற மிச்சமீதி சோல்ஜர்ஸ்க்கு வேற யாராவது உயிரோட இருக்காங்களா பாத்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் மட்டும்தான் உயிரோட இருக்கும், அங்க யாருமே உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறாங்க. அப்ப அதை பார்த்த உடனே அந்த நர்ஸும் பீட்டர் அவர்கிட்ட கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த குழந்தையாவது எப்படியாவது நம்ம காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு காட்டுக்குள்ள ஓடி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே இப்போ அந்த நர்ஸும் கனவுல இருந்து எந்திரிச்சு அந்த சின்ன பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவ தான் நம்ம பீட்டரோட தங்கச்சி. அப்போ அப்படியே இப்போ அடுத்த நாள் 2வது போட்டி நடக்கிற இடத்துக்கும் ராஜாவும் குளோரியாவும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜா பண்ற காமெடிக்கு குளோரியா உம்முன்னு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட இவங்க சிரிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ராஜா அப்போ வண்டி ஓட்டுறவர்கிட்ட இவர் சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் தலையசைக்கிறாரு. அப்போ எப்பயுமே நீங்க சிரிச்சு பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு சிரிச்சாங்க, போர் நடக்கிறதுக்கு முன்னாடி போர்ல அவங்களோட சகோதரனை இழந்ததுக்கு அப்புறம் அவங்க சிரிப்பை ஃபுல்லா விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ போட்டி நடக்கிற இடத்துல ஊர் மக்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சிஸ்டர் வந்து பீட்டரோட தங்கச்சியை கூட்டிட்டு வராங்க. அப்ப எங்க இருக்கு யானை அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு குதிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல அந்த யானையும் தெரியுது. உடனே அந்த பொண்ணு சிஸ்டரோட கையை தட்டி விட்டுக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள ஓடி போய்கிட்டு இருக்கா. அப்ப ராஜாவே இப்போ வந்ததுக்கு அப்புறம் எங்க அந்த பையன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மீன் விற்கிறவர் வந்து அங்க இருக்கான் அப்படின்னு தூரத்துல கை காமிக்கிறாரு. பீட்டர் எங்க இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நகரத்திலே இருக்கிற பெரிய பில்டிங் மேல நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அப்படியே இப்போ பீட்டரும் அந்த கட்டடத்தோட எட்ஜில் நின்னுகிட்டு இருக்கும்போது ஊர் பொதுமக்கள் எல்லாருமே பதட்டத்துல இருக்கிறாங்க. அப்ப பீட்டரே இப்ப நான் பறக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுறான். அவன் வேகமா வந்துகிட்டு இருக்கும்போது லியோவோட வைஃபும் சீக்கிரம் அதை ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பில்டிங்க்கு பாதி தூரத்தை கிராஸ் பண்ணி விழுந்துகிட்டு இருக்கும்போது பீட்டர் வந்து அவனோட பேக்கை இப்போ ஓபன் பண்றான். அவன் ஓபன் பண்ணதும் அதுல இருந்து பேராஷூட்டும் இப்போ வருது. இப்போ அது வந்தது இப்போ காத்துக்கு இப்ப பீட்டரும் அப்படியே பறந்து வந்துகிட்டு இருக்கான். ஊர் பொதுமக்கள் எல்லாருமே கைத்தட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க அவன் உண்மையிலேயே பறந்துட்டான் அப்படின்னு. அப்ப அதை பார்த்த ராஜாவும் இவன் உண்மையிலேயே கில்லாடியா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப வீட்டுல இருந்து பாக்குற வில்னாவும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நீ கண்டிப்பா சாதிச்சிருவன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு. அப்ப அப்படியே இப்ப பீட்டரும் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ராஜா கிட்ட வந்து சொல்றான், அடுத்து நான் என்ன நிரூபிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப 3வது சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்த சொல்றாரு. அது என்னதுன்னா இங்க பக்கத்துல இருக்காங்களா குளோரியா, அவங்கள சிரிக்க வைக்கிறது. அதை கேட்ட உடனே குளோரியாக்கே ஷாக்கா இருக்கு, என்ன இந்த மாதிரி எல்லாம் நம்ம ராஜா போட்டி வைக்கிறாரு அப்படின்னு. அப்ப அதுக்கும் பீட்டர் ஒரு மாதிரி தலையை தொங்க போடுறான், அந்த பொம்பளை இதுவரையும் நான் சிரிச்சே பார்த்தது இல்லையே அப்படின்னு. அப்ப இன்னும் எதுக்கு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு ராஜா சொன்னதும் அங்க இருந்து ஊர் பொதுமக்கள் எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ அப்படியே இப்ப பீட்டர் யானை பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கும்போது அவனோட தங்கச்சியும் அந்த யானை பக்கத்துல ஓடி வரா. அப்ப பீட்டர் வந்து நான் எப்படி அந்த குளோரியாவை சிரிக்க வைக்க போறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அதை கேட்கிற அவன் தங்கச்சியும் நான் வேணா உனக்கு காமெடி எழுதி தரவா, உன்னை பார்த்தா கண்டிப்பா சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அதை கேட்ட பீட்டரும் டென்ஷன் ஆக்கிக்கிட்டே ஆமா நீ எழுதி கொடுத்தா மட்டும் அப்படியே சிரிச்சு தள்ளிடுவாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த சின்ன பொண்ணு வந்து பீட்டரை அடிக்கிறா. எதுக்காக அடிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கே தெரியல, உன்னை அடிக்கணும் போல இருந்துச்சு அடிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பீட்டரும் சொல்ல வரான். அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு சிஸ்டரும் உள்ள வந்து நீ இங்கதான் இருக்கியா, யானைய பார்க்கணும்னு சொன்னல பார்த்தாச்சா, வா இனிமேட்டு நம்ம நம்மளோட இடத்துக்கு போகலாம், இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு காலையில நம்ம கிளம்புறோம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்போ போகும்போது இப்ப அந்த சின்ன பொண்ணு யானையை பார்த்துக்கிட்டு இருக்கா. பீட்டரும் இப்ப யானையை பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா பீட்டர் வந்து அன்னைக்கு நைட் அவனோட வீட்டுல இருந்துகிட்டு இருக்கான். அங்க இருக்கிற வில்னாவும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு பீட்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அப்படி உன்னை கத்திருக்க கூடாது, அதுக்கு மன்னிச்சிரு என்னையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உன் தங்கச்சி என்னால அன்னைக்கு காப்பாத்திருக்க முடியும், ஆனா அப்ப இருந்த சூழ்நிலையில அது என்னால பண்ண முடியுமான்னு தெரியாம தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், அதுக்கெல்லாம் சேர்த்து என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதை கேட்கிற பீட்டரும் நீங்க என் தங்கச்சி பணத்தை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அந்த பில்டிங் வெடிச்சு சதறினதை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா என் தங்கச்சி உயிரோட இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்னதுக்கு நீ இந்த ஊருக்கு யானை வரும்னு சொன்ன அதே மாதிரி வந்துச்சு
என்னாச்சு? உன்னை விட ஒரு பவர்ஃபுல்லான வீரனை நீ எதிர்த்து சண்டை போட்ட, அதுலயும் உன்னால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. உன்னால பறக்கவே முடியாதுன்னு எல்லாரும் சொன்னாலும் ஆனா நீ பறந்து காமிச்ச இன்னைக்கு. நீ சொல்றதெல்லாம் நிரூபிச்சு காமிச்சுக்கிட்டு தான் இருக்க. சோ உன் தங்கச்சி உயிரோட கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் தங்கச்சியை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனும் இப்போ குளோரியாவை எப்படி சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அப்படியே இப்போ அரசவைக்கு வந்த பீட்டரும் அந்த யானை கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த யானையும் இப்போ பீட்டர் கூட விளையாண்டுகிட்டு இருக்கு. அப்போ கட் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யானையும் பீட்டரும் இப்போ ஒரே கனவை தான் கண்டுகிட்டு இருக்காங்க. அந்த யானை வந்து பீட்டர் கிட்ட இதுதான் என்னோட குடும்பம் அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த குடும்பத்தை பார்த்த உடனே பீட்டருக்கும் ஏதோ மாதிரி ஒண்ணு தோணிக்கிட்டு இருக்கு. கண்ணை முடிச்சு பார்த்தா விடிஞ்சிருச்சு. இப்போ அரசவையில எல்லாரும் வந்துட்டாங்க. ராஜாவும் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பீட்டர் கிட்ட இப்போ உன்னோட போட்டி தொடங்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விடுறாரு. இப்ப பீட்டரும் நேத்து ப்ரிப்பேர் பண்ண காமெடியை சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த காமெடிக்கு சிரிப்பே வரலனாலும் குளோரியா வந்து ஒரு ஃபேக்கான ஸ்மைல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிச்ச அந்த ராஜா வந்து நீ பொய்யா சிரிக்கிற, நீ உண்மையா சிரிச்சாதான் அவ வின் பண்ணுவான், இப்படி எல்லாம் நீங்க ஏமாத்திக்கிட்டு இருந்தா அந்த யானையை நான் கூட்டிட்டு போயிருவான் அப்படின்னு அந்த ராஜா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப பீட்டரும் இப்ப ராஜா கிட்ட என்னால உங்களை சிரிக்க வைக்க முடியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த யானையை இப்போ என்கிட்டயே கொடுத்துருங்க. நான் எனக்காக கேட்கல, நான் அந்த யானைக்காக தான் கேட்கிறேன். அதுக்கும் ஒரு அழகான குடும்பம் இருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அது எங்க இருந்து வந்துச்சோ அதே இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த ராஜா வந்து நீயே உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்ட, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அந்த யானையை கட்டி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு அவரோட வீரர்கள் கிட்ட ஆர்டர் கொடுக்கறாரு. அப்போ அதை கிட்ட மன்னரோட ஆட்களும் இப்ப துப்பாக்கி வச்சுட்டு அந்த யானை முன்னாடி நின்னுகிட்டு இருக்கும் போது பீட்டரும் ஓடி வந்து இப்ப யானை முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான். அப்போ அப்படியே இந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்றாங்க. நம்ம உன்னை நினைச்சு அதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த யூனிவர்ஸே நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் அந்த ஜோசியக்கார பொம்பளையோ அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்கறா. அவ வந்து எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அங்க கிடக்கிற பெப்பர் பாட்டில பூனை மேலேயே வச்சுக்கிட்டு யானையோட கால்லயும் வச்சிடுறாங்க. அப்ப யானையும் இப்ப அந்த ரெண்டு காலை தூக்கிக்கிட்டு பிளிரிக்கிட்டு இருக்கு. அந்த பூனை மேல இருந்த பெப்பர்லாம் இப்போ அந்த யானை உறிஞ்சதுனால அந்த யானையும் இப்போ தும்புது. அதோட தும்பிக்கையில இருந்து இப்போ சளி மாதிரி ராஜா மேல கொட்டிருது. அப்போ அதை பாக்குற குளோரியாவை இப்ப வயிறு குழுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ குளோரியா சிரிக்கிறத பார்த்து அங்க இருக்கிற ஊர் மக்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ராஜா கோவப்பட்டு ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா அவரும் இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியோ குளோரியா சிரிச்சா போதும், அதுதான் என்னோட டாஸ்க், உன்னோட டாஸ்க நீ முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதை கேட்கிற பீட்டரும் ஒரு வழியா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அவனும் இப்ப சந்தோஷமாக்கிக்கிட்டு இருக்கிறான். இப்ப கட் பண்ண அந்த யானையை திருப்பி அனுப்புறதுக்காண்டி அந்த ஜெயிலுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த மந்திரவாதி கிட்ட இப்ப பீட்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க தான் அந்த யானையை இந்த இடத்துக்கு வர வச்சீங்க, அதை திரும்பி போக வைக்கிறது உங்களால தான் முடியும். மக்கள் எல்லாருமே உங்களை மறுபடியும் நம்பணும்னா நீங்க மறுபடியும் அந்த யானையை திருப்பி அமிச்சாதான் உண்டு. சோ உங்களோட திறமையை காட்டுங்க அப்படின்னு அந்த மந்திரவாதிக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ண உடனே அந்த மந்திரவாதி இப்ப ஊருக்கு நடுவுல இருந்துகிட்டு இருக்காரு. அந்த யானையும் அங்க இருக்கு. அந்த யானையை சுத்தி ஊர் மக்கள் எல்லாரும் நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ அதை பாக்குற வில்லாவும் நம்ம கஷ்டப்பட்டு நடந்தாவது அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு அவரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அதே மாதிரி தான் பீட்டரோட தங்கச்சியும் நம்ம கடைசியா அந்த யானையை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அந்த மந்திரவாதியும் இப்ப மந்திரம் போட ஆரம்பிக்கிறாரு. அந்த யானை இப்ப உட்காந்துகிட்டு இருக்கும் போது அந்த யானையை நம்ம பீட்டர் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னை எப்பயுமே மறந்துடாத நண்பா அப்படின்னு. அப்போ அப்படியே இப்போ ஊர் மக்கள் எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. பீட்டரும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மந்திரவாதி இப்ப மந்திரத்தை போட்டு முடிச்சிடுறாரு. அப்ப எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்தா அங்க இருந்த யானையை காணோம். அது வந்த இடத்துக்கே மறுபடியும் அமுச்சு வச்சுட்டாரு. அப்ப யானை மறுபடியும் போகிடுச்சு அப்படின்னு இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்துல மக்கள் எல்லாரும் நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு அந்த ஊர்ல இருந்த மேகமும் இப்ப விலகி அந்த ஊரும் இப்போ பழைய நிலைமைக்கே வந்துருது. அப்ப பீட்டர் இப்ப அந்த யானை இருந்த இடத்துக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல அவ தங்கச்சியும் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. உன்னோட லட்சியத்தை அடையிற வரை யானையை கொடுக்க மாட்டா அப்படின்னு சொன்ன, இப்ப எதுக்கு அமுச்சு வச்ச அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அதனால தான் நான் அந்த யானையை அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு இப்போ சிஸ்டரும் வராங்க. அதே மாதிரி வில்னாவும் நம்ம பீட்டரை பாக்குறதுக்காண்டி வந்துடுறாரு. இப்ப வில்னாவும் சிஸ்டரும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு அவங்களுக்கும் ஞாபகம் வருது. அப்ப அந்த சிஸ்டருக்கும் இப்ப நல்லாவே தெரிஞ்சிருது இவன் தான் அந்த பையனா அப்படின்னு. அதே மாதிரி வில்னாவும் உன் தங்கச்சி இவ தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும் இப்ப உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போகும்போது நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். சோ ஹேவ் a great day.